முதல் பாட்டு 2.5 லைன் வரைக்கும் அம்பாளுடைய ஸ்தானபாரங்களை பற்றி வர்ணிக்கிறார். அதாவது அம்பாளுடைய திரு மார்பகங்கள், கருணைக்கு, அம்பாளுடைய கருணைக்கு சாட்சியாக இருக்கிற திரு மார்பகங்களை பற்றி வர்ணிக்கிறார். அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் மீதி எல்லாம் சொல்கிறார், எப்படி எப்படி வரணும்னு என் முன்னாடியில். கருத்தன எந்தை தன் கண்ணன, எந்தைனாக்க என் தந்தையாகிய சிவபெருமான், அவருடைய கருத்தன கண்ணன, அவருடைய கருத்தில் நிறைந்திருப்பது, அவருடைய எண்ணத்தில் நிறைந்திருப்பது, அவருடைய கண் போன்றது உன்னுடைய திரு மார்பகங்கள். ஏன்னா அதுதான் அருளுக்கு சாட்சியாக இருக்கக்கூடியது. சிவபெருமான் தன்னுடைய பக்தர்களுக்கு அருள் புரியணும்னாலும் அது அம்பிகைகிட்ட தான் வரும். அம்பிகையுடைய திருமார்பகங்கள்லேருந்து அது கருணை சுரந்தால் தான் சிவபெருமானால் அருள் பண்ண முடியும். அதனால் எப்போவுமே அவருடைய மனதில் அதுதான் கருத்தாகவும் கண்ணாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுதான் ரொம்ப அழகாக நம்ம லலிதா சாஸ்திரம் சொல்லியிருக்கு. காமேஸ்வர பிரேம ரத்னமணி பிரதிபனஸ்தனி அப்படின்னு சொல்லியிருக்கு. காமேஸ்வரராகிய சிவபெருமானுடைய பிரேம ரத்னமணி, அவருக்கு அம்பிகை மீது இருக்கக்கூடிய பிரேமை, அன்பு, காதல் ஆகிய ரத்னமணிக்கு பிரதியாக, அதற்கு பதிலாக, அதற்கு நிகராக ஒரு பரிசாக அம்பாள் என்ன கொடுக்க முடியும்னாக்கா தன்னுடைய கருணையை பொங்கக்கூடிய அந்த ஸ்தனங்களை தான் சிவபெருமானுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட ஸ்தனங்களே உடையவளேன்னு லலிதா சார் நம்ம ரொம்ப வசதியாக சொல்கிறது. அதுதான் சொல்கிறாரு, எந்தை தன் கருத்தன கண்ணனன்னு சொல்லிட்டு திரும்ப அதை டிஸ்கிரைப் பண்ணுறார். வண்ண கனக வெறுப்பில் பெருத்தன, வண்ணம்னாக்கா அழகு, கனகம்னாக்கா தங்கம் கோல்டு, வெறுப்புனா மலை, அழகிய தங்க மலையாகிய மேருமலை, தங்கமலைனா மேருமலை, அந்த மேருமலையை போன்று பெருத்த ஸ்தனபாரங்கள் அப்படிங்கிறார். அதாவது சம்ஸ்கிருதத்தில் ஸ்தனபாரம்னு பெருமாறுவாங்க. அது திஸ்ங்கிறது சம்ஸ்கிருத எழுத்தானதுனால இவர் தனபாரம் மாத்திரார். தனபாரங்கிற வார்த்தை கிடையாது, அது சம்ஸ்கிருத வார்த்தை தனபாரம். இப்படிப்பட்ட வண்ண கனகவிற்பில் படுத்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கினது. ஏற்கனவே பார்த்துருக்கோம். சீர்காழியில் குளக்கரையில் திருஞான சம்பந்தர் பசியினால் அழுதுட்டு இருந்தப்போ அம்பாள் கருணையினால் ஓடோடி அவருக்கு பால் கொடுத்து, அவர் ஞானப்பால் கொடுத்து அவருக்கு ஞானம் ஊட்டினார். அதுதான் இங்கே சொல்றார், பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேர் அருள் கூர் திருத்தன பாரமும். அதான் விஷயம். பெரிய அருளை கொண்ட சிறந்த அருளை உடைய திரு ஸ்தனபாரமும். இப்போ முடிச்சிட்டார், பாரத்தை பற்றி சொல்லியிருக்கார், ஸ்தனபாரத்தை பற்றி. அப்புறம் இன்னும் என்னென்னலாமோட அம்பாள் வரணும்னு சொல்றார். பாரமும் அந்த மார்பகங்களும் அந்த மார்பின் மேல் அணிந்த ஆரமும். ஆரம்னாக்கா நவரத்ன மாலையாக இருக்கலாம், இந்த புஷ்ப மாலையாக இருக்கலாம். ஆனால் இங்கே முக்கியமாக அப்பாளுக்கு ரொம்ப பிரீத்தியானது முத்து மாலை. அதனால் இங்கே முத்து மாலையை நான் பார்த்துருக்கோம். முத்து மாலையும் செங்கை சிலையும். அம்பிகையோட கை பக்தர்களுக்கு அருள் செஞ்சு சிவப்பாயிடுது. அந்த சிவந்த கையில் ஏற்றிய சிலைனா வில், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சிலைனா வில், கருப்பு வில் அம்பாள் கையில் இருக்குது. மன்மதன் கையிலையும் கருப்பு வில், அம்பாள் கையிலையும் கருப்பு வில். அவருடைய சிவந்த கைகளில் உள்ள கருப்பு வில்லும், இந்த கருப்பு வில்லையும் எடுத்துட்டு இதுக்கு இன்னொரு விதமாக அர்த்தம் எடுத்துக்கலாம். கை செஞ்சிலையும் எடுத்துக்கலாம். அதுக்கு அம்பிகையின் கையில் ஏந்தி இருக்கக்கூடிய சிவப்பு நிறமான கருப்பு வில்லும். ஏன் சிவப்பு நிறம்னாக்கா அதுதான் ரொம்ப ஜூஸ், ரொம்ப டேஸ்டாக இருக்கக்கூடியது. கொங்கு நாட்டு செங்கரும்பேன்னு பாடுறாங்க, சிவப்பான கரும்பு. அப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். கை செஞ்சிலையும், ஏன்னா செங்கை சிலையும். அவர் சொன்ன மாதிரி சிவந்த கையில் ஏந்திய வில்லும் அம்பும். வில்லுனாக்கா அம்பு வேணும். அம்பு அப்பாள் கையில் 5 பச்சை சாய்க்கான், நளின பச்சை சாய்க்கான்னு பார்த்துருக்கோம். 5 மலர்கணைகள் அம்பாள் கிட்ட இருக்கு. தாமரை, செங்கழுநீர், அல்லி, ஆம்பல், மாம்பூ, இப்படி 5 மலர்கள் கணைகளை அம்பாள் வச்சுருக்காங்க. ஒரு கையில் வில்லும் ஒரு கையில் அம்புகளும், கழுத்தில் முத்து மாலையும் அணிந்து, கடைசியில் முக்கியமானது இருந்தால் முருத்தன மூரலும். முருத்தன மூரல்னாக்கா புன்முறுவல். அதாவது அம்பாள் வரும்போது புன்முறுவலோட வரணுங்கிறார். ஏன்னா இப்போ அம்பாளை இவர் கூப்பிடுறது தனக்கு அருள் புரியறதுக்காக. அமாவாசை அன்னைக்கு பூநிலாவை தோன்ற வைக்கணும். அதனால எனக்கு அருள் புரியறதுக்காக வரணும்னா சிரிச்ச முகத்தோட சந்தோஷமோட வரணும்.
மாதிரி புரிவா. இதே வந்து பட்டாசுரனையோ இல்லை சும்ப நிசும்பர்களையோ ரத்த பீஜாசுரனையோ இல்லை நம்ம மகிஷாசுர மர்தனையோ வதம் பண்ணும் பொழுது அம்பாள் புன்மரோட போக மாட்டான். போனாக்கா அதை பார்த்து அவளுக்கு தைரியம் வந்துடும், சந்தோஷமா வந்திருக்காளே அப்படின்ட்டு. அதனால அங்கே போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வேஷம் போட்டுக்கணும், நல்லா கடுமையான முகத்தோட போகணும். அதனால தான் காளி உருவத்தை எடுத்துட்டு அவன் மகிஷாசுரனை பார்த்து இது பண்ண போகிறான், சம்ஹாரம் பண்ண போகிறான். அதனால இடத்துக்கு தகுந்த மாதிரி வரணும். அசுரர்களை அழிக்கும் போது கடுமையான முகத்தோட போனோம். அன்பர்களுக்கு அருளும் போது புன்முறுவலோட சாந்தமான முகத்தோடு பார்த்த உடனே அன்பருக்கு வந்து மனசுல ஒரு தைரியம் வந்துடணும், நம்மளை காப்பாற்றுறதுக்காக தான் வந்திருக்கா, புன்முறுவலோட வந்திருக்காங்க. அதனால தான் சொல்கிறோம் முருத்தன மூரலும் நீ புன்முறுவலோடு வரணும். இந்த அம்பாளுடைய புன்முறுவலையும் நம்ம லலிதா சஹஸ்ரநாமம் ரொம்ப அழகாக சொல்றது. மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேச மானசான்னு சொல்றது. அதாவது மந்தஸ்மிதம், அதாவது ஸ்மிதம்னாலே புன்முறுவல். மந்தஸ்மிதம் மந்தமான புன்முறுவல், மிக மிக மென்மையான புன்முறுவல். புன்முறுவலையும் மென்மையாக இருக்கக்கூடியது. உதடு வந்து கொஞ்சம் விரிஞ்சிருக்கும், முத்துக்கொள்வதற்கு லேசாக தெரியும். அதுதான் மந்தஸ்மிதம்னு. மந்தஸ்மித பிரபாபூர, பிரபானாக்கா அதனுடைய ஒளி, அதனுடைய காந்தி, அதனுடைய அழகு. அப்படிப்பட்ட அந்த மந்தஸ்மித பிரபாவுடைய மஜ்ஜத்னாக்கா மூழ்கி இருப்பது, தன்னை மறந்து மூழ்கி இருப்பது. யாருன்னா காமேசமானதான். காமேஸ்வரனான சிவபெருமானுடைய மனது எப்பொழுதும் உன்னுடைய மந்தகாச புன்னகையில், மென்மையான புன்னகையில், அதன் அழகில் மூழ்கி இருக்கிறது. மயங்கி இருக்கிறது கூட சொல்ல, மூழ்கி இருக்கிறது. மஜ்ஜத்னா மூழ்கி இருக்கிறது, மூழ்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்றது. அதே மாதிரி இந்த புன்முறுவலை பற்றி சொல்லணும்னா, நீங்கள் உங்களை சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். மூக்க பஞ்ச சத்தின்னு ஒரு அற்புதமான ஸ்லோகம், 500 ஸ்லோகம். பஞ்சனா 5, சத்தினா 100, பஞ்சசத்தினா 500 ஸ்லோகம். மூக்க கவி பாடினார். மூக்கர்னாக்கா ஊமைன்னு அர்த்தம். அவர் பிறவியில ஊமையா இருந்தார். அம்பாள் அனுகிரகத்தால அவருக்கு பேச்சு வந்த அதே நிமிஷத்தில் அவருக்கு அற்புதமான பாடல்கள் ஏற்ற வல்லமை வந்து பாட்டு பாடக்கூடிய திறமையை வந்துருக்கு. உடனே அவர் அம்பாள் மேல, காமாட்சி அம்மன் மேல 500 பாடல்களை பாடினார். அந்த 500 பாடல்களில் வந்து 5 சாப்டராக வச்சுருக்கார். ஒவ்வொரு சாப்டர்லையும் 100 ஒரு சதகம் சொல்லிட்டு பாடினார். எப்படி நாராயணத்தில் தசகம்னு இருக்கோ அது மாதிரி இதில் சதகம்னு 5 சதகம் பாடினார். அதில் கடைசியில் முடிக்கிற 5வது சதகம் வந்து மந்தஸ்மித சதகம் அப்படின்னு பேர். அப்படின்னா மந்தஸ்மிதம்னா ஏற்கனவே பார்த்தோமே, மந்தஸ்மித பிரபாபூரம் மஜ்ஜத் காமேச மானசாமி. மந்தஸ்மிதனா மென்மையான புன்முறுவல். அம்பாலோட மென்மையான புன்முறுவலை பற்றியே 100 ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார். அது ஒவ்வொன்றும் அவ்வளோ அற்புதம். கவிநயமும் அந்த பக்தி ரசமும் சொட்ட எழுதியிருக்கார். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கும் அதை படித்து பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது அப்புறம் அது இப்போ ஞாபகம் வந்து இந்த முருத்தன முரல்னு ஞாபகம் வந்து. இன்னொன்று வந்து எதுக்காக வந்து முருத்தன முரல் சொல்லலாம்னா, அம்பாள் வந்து அனுகிரகம் பண்ணவர்களுக்கு வந்து சந்தோஷமாக வரணும். அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் வரணுங்கிறது. இன்னொன்று வந்து அம்பாளுடைய வெள்ளி அந்த புன்னகை, அதில் இருக்கக்கூடிய வெளிச்சம் வந்து ஆகாசத்தில் பிரதிபலித்து அது மூலமாக பூர்ண நிலம் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் அது மாதிரி பாடியிருக்கலாம். அது மாதிரி முருத்தன முரலும். அப்புறம் தான் நீயுங்கிற, நீ வர்றது எனக்கு முக்கியம் இல்லை, முதல்ல நீ இதெல்லாம் கொடு, இதெல்லாத்தோட நீ வந்தாக்க நீ வா அப்படிங்கிற. இல்லையா நீ வர வேண்டாம், நீயும் அம்மேங்கிற. ஏன்னா அவர் வந்து பல பாவங்கள்ல அம்பாளுக்கு உபாசனை பண்றார். அது முக்கியமான உபாசனை வந்து தாயார் பாவத்தை வச்சுட்டு உபாசனை பண்றது. ஏன்னா தாயார்கிட்ட தான் ஒரு குழந்தைக்கு வந்து அதி அற்புதமான பாசம், பந்தம், பக்தி எல்லாமே வரக்கூடியது. உரிமையும் இருக்கும். தைரியமாக கேட்டு எனக்கு அதை கொடு, இதை கொடு. அது மாதிரி அம்பாளை கேட்க முடியும். எனக்கு நீ மோட்சத்தை கொடு, எனக்கு நீ பக்தியை கொடுன்னு தைரியமாக கேட்க முடியும். அதனால அம்பாளை வந்து தாயாராக பாவிக்கிறார். அம்மே. அது ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஸ்ரீ மாதான்னு ஆரம்பிக்கிறது. ஸ்ரீ மாதா, ஸ்ரீ மகாராஜின்னு ஆரம்பிக்கிறது. அதனால அம்பாளை வந்து தாயாராக மனத்துல பாவிச்சுட்டு வழிபடுறது தான் சிறந்த மார்க்கம் அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றது. அபிராயம் மட்டும் சொல்றாங்க, அம்மே வந்து என் முன் நிற்கவே. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உண்மை. ஆனால் நம்ம இருக்கக்கூடிய எல்லா நிலைகளையும் சொல்லிட்டோம். ஒன்னா நம்ம நின்றுருப்போம், இல்லை உட்காந்துருப்போம், இல்லைனாக்கா கிடக்கிறனா படுத்துட்டு இருக்கிறது, இருந்தோம்னா உட்காருறது, கிடந்தோம்னா படுத்துட்டு இருக்கிறது, நடந்து இதெல்லாம் கேட்கலாம். ஓடினாக்கா வர மாட்டாங்கன்னு ஓடுறதுங்கிறது வேகமாக நடக்கிறதுக்கு ஓடல்னு பேர், அது தனி பேர் கிடையாது. அதனால நம்ம இருக்கக்கூடிய எல்லா நிலைகளிலும் நினைப்பது உண்மை. உன்னை தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதாவது நம்ம
ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜாகிரதி, சுஷுப்தி, சொப்னா, 3 அவஸ்தைகள். 3ல் தான் ஏதோ ஒன்றில் நம்ம இருப்போம். ஒன்றா முடிச்சுட்டு இருப்போம், இல்லை தூங்கிட்டு இருப்போம், இல்லைன்னா சொப்னத்தில் இருப்போம், தூக்கத்தில் சொப்னத்தில் இருப்போம். இது எல்லா அவஸ்தைகளிலும் உன்னையே நான் நினைக்கிறேன். நான் நின்றிருந்தாலும், உட்கார்ந்திருந்தாலும், நடந்திருந்தாலும், படுத்திருந்தாலும் உன்னையே நினைக்கிறேன். நடந்தும் நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவது உன் மலர்த்தால். இப்போ அவர் அம்பாளுடைய திருவடியை சொல்லும்போது எப்போவுமே மலர், தாமரை மலரோட ஒப்பிட்டு தான் அவர் சொல்வார். அதே மாதிரி உன் மலர்த்தால், என்றும் வணங்குவது உன் மலர்த்தால். எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே. மறைனா வேதம், எழுதாமறைன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னாக்கா இந்த வேதம் எப்படி உருவாச்சுன்னு கேட்டாக்கா, ரிஷிகள், இந்த காலத்து ரிஷிகள் நமக்கு ஏதாவது ஒரு பெரிய ஒரு உபாசனைக்கான மார்க்கம் வேணும் அப்படின்னு மனதில் நினைச்சப்போ அவளுக்கு ஆகாசவாணிய சப்தங்கள் வந்தது. ஆகாசவாணி அசரீரின்னு சொல்றோம். அசரீரினா அசரீரி, சரீரம் இல்லாத. இப்போ நான் சரீரத்தோட பேசுறேன், இந்த பேச்சு சரீரத்துக்கு பேசுறேன். சரீரம் இல்லாம ஆகாசத்துலேருந்து ஒரு குரல் வந்துன்னா அது அசரீரின்னு சொல்றது. அப்படி அசரீரிய வார்த்தைகள் வந்தது. அந்த வார்த்தைகள் எல்லாம் அவளுக்கு தவ வலிமையினால, நம்மளை மாதிரி ஒரு ஸ்லோகத்தை 100 தடவை படிச்சா மனப்பாடம் படிக்கிறோம், அந்த மாதிரி இல்லை. அவளுக்கு ஒரு தடவை காதால கேட்டால் அப்படியே மனசுல பதிஞ்சிடும். அதனால அந்த ரிஷிகள் ஆகாசத்துலேருந்து அந்த ஆகாசவாணியை கேட்டு அதை மனசுல ஆழமா பதிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் கேட்டது காயத்தில் எழுதல, ஓலைக்கு. அந்த காலத்து ஓலைக்கு எதுலையுமே எழுதல. வேதம் எழுதப்படவே இல்லை. அன்டில் ரீசென்ட்லி இப்போதான் மேக்ஸ் மில்லர்லாம் அதை பிரிண்ட் போட்டது. அது பிரிண்ட் பண்ணக்கூடாதுங்கிறது அந்த ரிஷிகளுடைய ஆக்ஞை. அது கர்ண பரம்பரையா, கர்ணம்னா காது வழி கேட்டு தான் வரணும். அது ஏன்னா புஸ்தகத்தை வச்சு படித்தா நம்ம இஷ்டத்துக்கு படிப்போம். அது குரு சொல்லி கொடுத்தாலும் அதில் மனசு போகாமல் நம்ம ஏதாவது ஒரு ஸ்வரத்தில் எழுதுவோம். ஆனால் ஒருத்தர் சொல்லி அதை கேட்டு நம்ம படிக்கும்போது கரெக்டாக அவர் சொல்கிறத ரிப்பீட் பண்ணுவோம். அதனால ஸ்வரங்கள் தப்பாது, உச்சாரணம் தப்பாது. அதனால அந்த மாதிரி வச்ச கர்ண பரம்பரை. ரிஷிகள் அதை காதால கேட்டு மனசுல உள்வாங்கிட்டு உடனே தந்த சிஷ்ய பரம்பரைகளுக்கு அதை சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி அந்த வேதங்கள் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இந்த ரிஷிகள் மறைஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய சிஷியர்கள் அவா குருகாக தான், அவா தன்னுடைய சிஷியர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறா. இப்படி பரம்பரையா வந்ததுன்னா இது கர்ண பரம்பரை. இது வரைக்கும் 10,000 வருஷங்களா இது காப்பாற்றப்பட்டிருக்கு. இப்போதான் அது அச்சு வடிவத்தில் வந்திருக்கு. அச்சு வடிவத்தில் வந்ததுனால நிறைய பிழைகள் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அது அந்த வெறும் கர்ணம். இப்பவும் நீங்க வேத பாடசாலைகளில் போனேன்னாக்கா குழந்தைகள் குரு சொல்லி கொடுக்கறது அப்படியே கிரகிச்சுட்டு சொல்லுவாங்க தான். ஆனால் அவளுக்கு ஒரு பேக்கப்புக்கு புஸ்தகம் கொடுக்குறாருப்பா பிரிண்டில் இருக்கிறதுனால. ஆனால் அந்த புஸ்தகத்தை வச்சுட்டு அவள் கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டான். அவள் காதில் கேட்டு தான் திருப்பி ரிப்பீட் பண்ணுவான். அவளுக்கு இருக்கிற ஃப்ரீ டைமில் அந்த புஸ்தகத்தை ரெஃபர் பண்ணி பார்த்துருப்பான். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் வேத பாடத்தையில் சிரத்தையாக தான் நடக்குது. ஆனால் இப்போ நாங்கள்லாம் புஸ்தகத்தை வச்சுட்டு வேதம் படிக்கணும், ரொம்ப தப்பான காரியம். அது குரு சொல்லி இல்லையா, அதெல்லாம் காதால வாங்கி மனசுல கிரகிச்சு அவ அசரீரி இல்ல கேட்டு அவ தனி கிரகிச்சிட்டு இருக்கா. அப்ப நம்ம கிரகிச்சுட்டு குரு 100 தடவை சொல்லிக்கிறார். அசரீரி ஒரே ஒரு தடவை தான் சொல்லியிருக்கு. ஆகாசவாணி திரும்ப ரிப்பீட் பண்ணல. ஒரு தடவை சொன்னதை மனசுல கிரகிச்சுட்டு அவ தன்னுடைய சிஷியர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கானாக்கா. இப்போ நம்மளுடைய அந்த தவ வலிமை இல்லாததுனால நம்ம மனசு பல லோகாயுத விஷயங்களில் ஈடுபட்டதுனால நமக்கு புத்தி மந்தமாயிடுது. நம்மளுடைய புத்தி 5% தான் நம்ம உபயோகிக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் அவெல்லாம் 100% உபயோகிச்சுட்டு இருக்கா. அவளுடைய ஆற்றல் எல்லாம் அபரிமிதமானது. அதனால இப்போ இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு மேலே அற்புதமாக பல கண்டுபிடிப்புகள் அங்கே இருந்தது. ஏரோப்ளைன்லாம் அந்த காலத்திலே இருந்தது, எல்லாம் இருந்தது. ரொம்ப அற்புதமான இந்த அணு ஆயுதங்கள்லாம் அப்போவே யூஸ் பண்ணியிருக்கா. ஒவ்வொரு அஸ்திரம்னு பேர் அதுக்கு. உங்களுக்கெல்லாம் தெரியுமா ஒவ்வொரு அஸ்திரங்கள் ராமாயண மகாபாரத்தில் வரும். அதனால அவள் ரொம்ப ஆற்றல் நிறைந்தவர்களாக இருக்கா. அதனால காதில் வாங்கிட்டு அவள் சொல்லக்கூடியவா. அதே மாதிரி அந்த சிஷ்ய பரம்பரை அதே ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணியிருந்தா இன்ன வரைக்கும் அப்படி இருந்திருக்கும். ஆனால் நம்ம அந்த எப்போ நமக்கு கொலோனியல் இது வந்ததோ, பிரிட்டிஷ் ரூல் ஆரம்பிச்சதோ, நம்மளுடைய சனாதன தர்ம நீதிகள் எல்லாம் உடைச்சிட்டாங்க. உடைச்சி நம்மளை பல விதத்தில் அந்த காலத்தில் சதுர்வர்ணம்னு இருந்து அந்த வர்ணங்களை ஃபாலோ பண்ணிருந்தா. இவா தான் இந்த ஜாதிங்கிறத கொண்டு வந்தா. காஸ்ட்டுங்கிறது இவா தான் கொண்டு வந்தான் பிரிட்டிஷ். நம்ம இந்தியாவில் காஸ்ட்டுங்கிறதே கிடையாது. வர்ணங்கள் இருந்து அது தொழில் ரீதியாக இருந்து அதிலே உபவர்ணங்கள் ஜாதின்னு பேர் இருந்தது அந்த காலத்தில். அது ஒவ்வொன்றும் தொழிலை வச்சு இருந்தது. அப்புறம் இவா இந்த காஸ்ட்னு சிஸ்டத்தை இவா தான் கொண்டு வந்தான்.
அது கேஸ்ட்ரோங்கிறது வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், தனி தனி லெக்சர் கொடுக்கணும். கேஸ்ட்ரோங்கிற வேர்டுலேருந்து தான் இது வந்து போர்ச்சுகீஸ் வேர்டு. அங்கே வந்து என்னென்னாக்கா ரொம்ப பணக்காரர்கள் வந்து உயர்ந்த ஜாதி, அப்புறம் ஏழைகள் அடுத்த மட்டம் அப்படி வந்தது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஏழைகளாக இந்த மாதிரி நிறம், ஒன்று வந்து பணம், ரெண்டாவது நிறம். வெளுப்பாக இருக்கிறவங்க வசந்த ஜாதி, கருப்பாக இருக்கிறவங்க அடிப்பட்ட ஜாதி, இதெல்லாம் அங்கே இருந்தது. அங்கே யூரோப்லேருந்து இங்கே இந்தியாவுக்கு வந்து புகுத்தினான். நம்மளுடைய வர்ணாசிரம தர்மத்தெல்லாம் சிதைச்சு அவளுடைய இந்த கேஸ்ட் சிஸ்டத்தை புகுத்தினாங்க. நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை பாழ்படுத்தி நாலந்தா யூனிவர்சிட்டியெல்லாம் ஒழிச்சு அவளுடைய மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டம்னு அவள் பிரிட்டிஷ் பீப்புள் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் நம்மளை அழிச்சது காரணம். அதனால் வந்து மறை வேதம்னா அது கற்றுக்கிறது வந்து புஸ்தகத்தை வச்சு கற்றுக்கூடாது, காதால கேட்டுனா கற்றுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி குருவுக்கு ஞானம் இருக்கணும். அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதான் எழுதா மறைன்னு சொல்றாங்க. எழுதா மறையின் ஒன்றும் அரும் பொருளே, அதான் பொருந்திய சிறந்த பொருளே அப்படிங்கிறார். அதாவது அம்பாளை வந்து வேத ஜனனின்னு சொல்றது வந்து வேத ஜனம், வேதத்திற்கு தாயார், வேதத்தை உருவாக்கினவர். அது மாதிரி வேதத்தின் சாரமும் அவளே, வேதத்தின் தாயாரும் அவளே, வேதத்தின் சாரமும் அவளே, வேதத்தின் உட்பொருளும் அவளே, வேதத்தின் முடிவும் அவளே. வேதம் வந்து எங்க புரியுது? அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு பாடல் சுருதிகளின் படையும் கொழுத்தும் பதிகொண்ட வேறும் டீட்டெயிலாக பார்த்தோம். சுருதினா வேதம், வேதத்தினுடைய சுருதிகளின் பனைனா கிளைகள், 4 கிளைகள், யுகேஜி சாமாயர்கள் வேணும். அதில் இருக்கிற துளிர் இலைகள் உபனிஷத்து, அதை தாங்கி நிற்கிற வேர் வந்து பிரணவங்கிற ஓம். அதனால என்ன சொல்றாருனாக்கா, எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே அப்படின்னாக்கா இன்னொரு அர்த்தம் வந்து அந்த வேதங்களினுடைய அரும்பொருளாகிய அதனுடைய ஆதாரமாகிய பிரணவ மந்திரத்தையும் பிரணவஸ்வரூபியேன்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். அரும்பொருளே, அருளே, அருளை தருபவளே, அருளின் உருவமே அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுதான் நம்ம வந்து லலிதா சாகரம் நாம் சொல்றது கருணாரச சாகரா அப்படிங்கிறது. கருணையின் சாகரமே, கருணை கடலே அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அதுதான் அருளே. அப்புறம் உமையே, உமைங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அம்பாளுக்கு எத்தனையோ பேர் இருக்குன்னு அது உமைங்கிறது ரொம்ப விசேஷமான பேர். லலிதா சாஸ்திர நாட்டில் ஒரே ஒரு தடவை ஒரு உமாங்கிறது. உமாங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கிறதுல சக்தி பிரணவம். அதாவது பிரம்ம பிரணவம் சிவ பிரணவங்கிறது நமக்கு தெரியும். ஓம பிரிச்சா 3 எழுத்து, ஆ ஊ உம் அப்படிங்கிறது. இதில் இருக்கிற முதல் எழுத்தான ஆவை எடுத்து கடைசியில் போட்டுட்டா ஊ உம் ஆனாகுது. அப்போ அது சேர்க்கிறோம் உமானாகுது. இதுக்கு வந்து சக்தி பிரணவம்னு பேர். அது உமாங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சக்தி பிரணவ ஸ்வரூபியன்னு. இதுக்கு முந்தினதுலேயும் சொன்னால் எழுதாமறையின் ஒன்றும் மறுபொருளே, அதில் வந்து ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்திற்கு ஸ்வரூபமானவளே அப்படின்னு. திரும்ப வந்து உமையேன்னு அதை வந்து 2வது தடவை சொல்கிறார். இமயத்து அன்றும் பிறந்தவளே, இது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து அம்பாள் வந்து ஆதியும் அந்தமும் இல்லாதவர், பிறப்பும் இறப்பும் இல்லாதவர். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்டவளை வந்து பிறந்தவளேன்னு சொல்றார். இமயத்து அன்று பிறந்தவளேன்னா இமவானும் பர்வதராஜனுக்கு குமாரியாக, பார்வதி என்னும் குமாரியாக பிறந்தவளேங்கிறார். இப்போ வந்து மகாவிஷ்ணு எடுத்துக்கலாம் உதாரணமா. மகாவிஷ்ணு வந்து ஆதியும் அந்தமும் இல்லாதவர், அந்த அனைத்தும் படைப்பதற்கு முன்பே இருந்தவர், அனைத்தும் அழிந்த பின்னும் இருப்பவர். அவர் வந்து ஒரு ராமச்சந்திரமூர்த்தியா தசரத மகாராஜா கௌசல்யக்கும் பிறந்தார், குழந்தையா பிறந்தார். அப்புறம் சில வருஷங்கள், எத்தனையோ வருஷங்கள் வாழ்ந்துட்டு அவர் தரைய நதியில போய் தன்னுடைய உடலை அழிச்சிருக்கார். அவருக்கு பிறப்பு இறப்பு இருந்திருக்கு. அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து தேவைக்கும் வசுதேவருக்கும் மதுரால பிறந்தார். அப்புறம் ஒரு வேடுவன் நம்பு மூலமா அவருடைய தன்னுடைய உடலை மாற்றிட்டு திரும்ப வைகுண்டம் போயிட்டார். அவருக்கும் பிறப்பு இறப்பு இருந்திருக்கு. இது வந்து என்னென்ன எக்ஸெப்ஷன், அதாவது அவதார புருஷர்களாக வரும்பொழுது பிறப்பு இருக்கும் அப்படிங்கிறது முக்கியம். அதனால வந்து முதல்ல வந்து அம்பிகை ஆதிபராசக்தி அவர் தன்னை வந்து சதியா வெளிப்படுத்தினார். சதி வந்து தக்ஷயஜனோட மகளா பிறந்தார். அப்போ அவருடைய யாக கூட்டத்தில் குதிச்சு தன்னுடைய உடம்பை மாய்ச்சிட்டார். அப்போ அவளுக்கு பிறப்பு இறப்பு இருந்திருக்கு. அப்புறம் அந்த சக்தியே திரும்ப வந்து இமவான் பெற்ற மகளான பார்வதியா வந்து திரும்ப சிவனை அடையணும்னு தவம் பண்ணி சிவனை அடையிறான். அதனால வழி பிறக்கிறான். ஆனால் பார்வதி பிறந்தவள் அப்படியே இருக்கான், இன்னை வரைக்கும் இருக்கான். பிறப்பு மட்டும்தான் இருக்கும், இறப்பு இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து சதிக்கு பிறப்பு இறப்பு இருந்தது. அதனால பார்வதியா பிறந்ததுனால பிறந்தவளே இல்லை. அவளுடைய
மூல காரணமான ஆதிபராசக்திக்கு பிறப்பும் இறப்பும் கிடையாது. அவள் தான் அனைத்தையும் படைத்தவள். எனவே இந்த அகில பிரம்மாண்டமும் படைக்கப்படும் முன்பே அவள் இருந்தவள். நம்ம இந்த பிரம்மாண்டம்லாம் அழிஞ்சேக்கவன் மகா பிரளயம் சொல்றாள். மகா பிரளயம் முடிஞ்சதுக்கப்புறம் இருப்பார் இருந்து திரும்பவும் இந்த அகில போனவங்களே 2ஆம் தடவை தோற்றுவிப்பார். இப்படி பல தடவை தோற்றுவிக்கப்பட்டது தான் இந்த யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸுக்கு ஒரே ஒரு தோற்றம் கிடையாது. அந்த ஒவ்வொரு யூனிவர்ஸுடைய பீரியட் இருக்கு. ஒரு தோற்றம் அழிவு, இந்த யூனிவர்ஸ் தோன்றது அழிவு. அந்த பீரியடுக்கு கல்பம்னு பேரு. நம்ம இதில் சங்கல்பத்தில் கூட கல்பம்னு வரும். கல்பம், அப்புறம் மன்வந்தரம், அப்புறம் யுகம், இதெல்லாம் நம்மளுடைய கால அளவுகள். அந்த காலத்தில் அற்புதமான கால அளவுகள். கோடானு கோடி ட்ரில்லியன் 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 இயர்ஸ் வரைக்கும் அதுக்கு வார்த்தைகள் இருக்கு. அதனால இப்போ இதில் நீங்கள் நாராயணத்தில் படிச்சிருக்கீர்கள் அஸ்மின் பாத்மகல்பே அப்படின்னு. அது இப்போ நடக்கிறது பாத்மகல்பம். இந்த பாத்மகல்பத்தில் நீ இந்த மாதிரி பிரம்மாவை படைச்சேன்னு வரும். அதனுடைய பொருளுக்கு பண்ணணும் போக வேண்டாம். ஸோ அந்த கல்பங்கிறது ஒரு பெரிய டைம் ஸ்கேல். பல மன்வந்தரங்களை கொண்டது. ஒரு மன்வந்தரங்கிறது பல சதுர்யுகங்களை கொண்டது. ஒரு சதுர்யுகமே பல லட்சம் வருஷங்கள். ஸோ இப்படி நீங்கள் பார்த்துட்டே போனீங்கன்னா ட்ரில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வரும் ஒரு கல்பத்துக்கு. அதே மாதிரி பல கோடி கல்பங்கள் வந்துட்டே இருக்கு. அதனால இதுக்கு சொல்ல வந்தேன்னாக்கா, இமயத்து அன்றும் பிறந்தவளே ஒன்னா ஆதிபராசக்தி தோற்றமும் மறைவும் இல்லாதவள். அவளுடைய அவதாரமான பார்வதி பிறந்தவள். இமயராஜனுக்கு மகளா பிறந்தவள் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிற வழி அதுக்கு புதர்க்கமா சிலர் கேட்பார், எப்படி நீ ஆதி அந்தம் இல்லாதவள் எப்படி பிறக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக இதை பற்றி சொன்னேன். அழியா முக்தி ஆனந்தமே, அழியாத ஆனந்தம், அதாவது நிரந்தரமான ஆனந்தமாகிய முக்தி நிலையை அளிப்பவளே அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். இந்த இமய ராஜகுமாரியா பிறந்ததை பற்றி லலிதா சகஸ்ரநாமத்தில் நாமத்தில் சைலேந்திர தனயா அப்படின்னு ஒரு நாமம் வருது. அது ஞாபகம் வச்சுக்கலாம். நிறைய இதில் லலிதா சகஸ்ரநாமத்தோடு நிறைய கம்பேர் பண்ண முடியாது. அது மாதிரி சௌந்தரிய எழுதறியோடையும் நிறைய கம்பேர் பண்ண முடியாது. அடுத்த பாடல் பார்க்கலாம். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய். ஆனந்தமாய்னா அவள் ஆனந்தமயமானவள், பேரானந்தமயமானவள், ஆனந்தத்திற்கே ஆதியானவள். ஆனந்தத்தின் ஆனந்தம் எதிலிருந்து பிறக்கிறதோ அந்த வடிவமானவள் அவள். அதனால் ஆனந்தமாய். அதே மாதிரி தன்னுடைய அன்பர்களுக்கும் பேரானந்தம் நல்குபவளாய் இருப்பவள். அதனால் ஆனந்தமாய் அப்படிங்கிறார். அதாவது அடியார்களை அவள் தன்மயமாய் ஆக்குகிறாள். அடியார்களுக்கு அப்படியே லயிச்சு போய் அவளோடு லயிச்சாக்கா அவள் ஆனந்தமயமானவள். எனவே அடியார்களும் அவளில் லயித்து போவதால் அவர்களும் பேரானந்தமயமாக ஆகிறார்கள். அதுதான் துரியாதீத நிலை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்புறம் என் அறிவாய், அறிவுனாக்கா ஞானம். அவள் பெரும் ஞான வடிவினால். அதே போல் எனக்கு ஞானத்தை தந்தவள், அனைவருக்கும் ஞானத்தை தருபவள் அப்படிங்கிறதுக்காக அறிவாய் அப்படிங்கிறார். நிறைந்த அமுதமுமாய். அமுதம்ங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தை. அது அம்ருத் அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தையிலேருந்து வந்தது. அம்ருத் அப்படின்னா அழிவில்லா தன்மை. மிருத்துனா அழியிறது, அம்ருத்னா அழியாதது. மிருத்துன்னு நம்ம எப்போ நினைக்கிறோம்னா நம்ம நம்மளை உடலா நினைக்கும் போது நம்ம மிருத்து அழியக்கூடியவன், உடல் அழியக்கூடியது. நம்ம உண்மையில அந்த உடல் கிடையாது. உடல் நம்ம போட்டிருக்கிற ஒரு சட்டை தான். நம்ம உண்மையில ஆன்மா, அந்த உடலுக்குள்ள ஆன்மா தான் நாம. இந்த மாதிரி பல உடல்களை நம்ம எடுத்திருக்கோம்னு தெரியும் பொழுது இந்த அழிவு அழிவே கிடையாது. அதனால அந்த மிருத்துங்கிற நிலைமை நமக்கு எப்போ போகும், நம்ம அமிர்த்துன்னு எப்போ நம்ம தெரிஞ்சு போனா நம்ம உடல் இல்லை, நம் ஆன்மா அப்படிங்கிறத நம்ம உணர்வு பூர்வமா உணரும் போது, அறியும் போது இல்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம உடம்பு இல்லை, ஆத்மா இல்லை. எத்தனையோ சத்சங்கத்தை கேட்டிருக்கோம், அது வேற சமாச்சாரம். ஆனால் அந்த உணர்வோட இருக்கமா இல்லை. அப்படி இருந்தால் நம்ம செயல்பாடே வேற மாதிரி இருக்கும். ஈகோ இருக்காது, எதுவுமே இருக்காது. யாரையும் குறை சொல்ல மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம். ஆனால் அது இல்லாததுனால நம்ம இந்த உடம்புன்னு நினைக்கிறதுனால என்னை பற்றி அவங்க குறை சொல்லிட்டாங்க, என்னங்கிறது இந்த உடம்பை சொல்கிறோம். அந்த ஆன்மாவை பற்றி குறைஞ்ச ஆன்மாவை எதுவுமே தீட்டாது. நெருப்பு தீட்டாது, நீர் தீட்டாது, எதுவுமே தீட்டாது. ஒருத்தரோட கடும் சொல் தீட்டாது, ஒரு புகழ்ச்சி தீட்டாது, எதுவுமே தீட்டாது. அதனால நம்ம அமிர்தம் நிறைந்த அமிர்தமா நம்ம எப்போ இருப்போம்னாக்கா நம்மள நம்ம உணரும் பொழுது. அதனாலதான்
மிருத்யோர்மா அமிர்தம் கமய அப்படிங்கிறோம். அதாவது நான் மிருத் என்று நினைத்துக் கொண்டிருக்கேன், நான் உடலாய் நினைப்பதால் நான் அமிர்த் என்று உணர வேண்டும், நான் உடல் அல்ல ஆன்மா அப்படின்னு. அதனால மிருத்யோமானாக்கா வேண்டாம் அர்த்தம், நான் அழியக்கூடக்கூடியவனாக வேண்டாம். மிருத்யோர்மா அமிர்தம் போச்சுன்னா நான் அழியாதவனால ஆகக்கடவேன். அது மாதிரி தான் எப்படி எப்போ நான் வந்து அழியாதவனால் ஆவேன்? எனக்கு ஞானம் வரும்பொழுது, என் அறிவாயன்னு முன்னாடி சொல்றேன். எனக்கு ஞானம் வரும்பொழுது, என்ன ஞானம்? நான் உடல் அல்ல ஆன்மாங்கிற ஞானம் வரும்பொழுது நான் அழியாத தன்மை பெறுகிறேன். அதுதான் தமசோமா ஜோதிர்கமயா, அறியாமை என்னை விட்டு அகலட்டும், நான் ஞானமுடையவனாக ஆகக்கடவேன் அப்படிங்கிறத சொல்றோம். அப்புறம் வந்து இது தெரிஞ்சுன்னா நம்ம வந்து எது சத்தியம்னு தெரிஞ்சிடும், எது அசத்தியம்னு தெரிஞ்சிடும். அதனால அசத்தோமா சத்கமையான்னு சொல்றோம். இப்போ இதை நம்ம மூணையும் சேர்த்து பார்த்தோம்னா, ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் மூணு சேர்த்து பார்த்தோன்னா ஒரு அழகான பொருள் நம்மளுக்கு கிடைக்கிறது. நிறைந்த அமிர்தம் அப்படிங்கிறது என்னது? நம்ம வந்து நம்ம உண்மை நிலையை உணரும் போது, நாம் வந்து ஆன்மா அமிர்தங்கிற உண்மையை உணரும் போது அதுக்கு என்ன பேரு? சத்துன்னு பேரு. சத்துனா உண்மையை உணரணும். அப்புறம் வந்து ஞானம் என் அறிவாய், ரிவர்ஸா போகலாம். நிறைந்த அமுதமாய், அது வந்து உண்மையை உணரும்போது சத்து. என் அறிவு ஞானங்கிற ரெண்டு சித்துல இருக்கு, சித்தத்தில் இருக்கு. சத்து சித்து, ஆனந்தமாய் ஆனந்தம். அம்பாள் சச்சிதானந்த சுரூபினியாய் இருக்கிறாள் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த லைன் முதல்ல. ஆனந்தம் மேலோட்டமா பார்த்தா நமக்கு அது புரியாது. கரெக்டா மூணையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா சச்சிதானந்த ஸ்வரூபினி அப்படிங்கிற அவருடைய நாமத்துக்கு வந்து பொருள் விளங்குறது. நம்ம லலிதா சகஸ்ரநாமத்துல 700வது நாமம் சச்சிதானந்த ரூபினி. ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் வான் அந்தமான வடிவுடையாள். அந்தம்னா முடிவு. இப்போ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். வான் அந்தமான வடிவுடையாள், அவளுடைய வடிவுக்கு ஒரு அந்தம் சொல்றது இந்த இடத்துல. எப்படி ஆதி அந்தம் இல்லாத ஒருத்திக்கு, அவள் வந்து ஸ்பேஸ்லயும் ஆதி அந்தம் இல்லாதவள், டைம்லயும் ஆதி அந்தம். டைம் ஸ்பேஸ்க்கு ரெண்டு கான்செப்ட் இருப்பாங்க. சயின்ஸ்ல பெருசாக அவள் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் பொறுத்த வரைக்கும் அவள் இன்ஃபைனைட், எப்பவுமே இருந்துட்டு இருக்கா, எப்பவுமே இருப்பா, இருக்கக்கூடியவள். அது மாதிரி ஸ்பேஸ்லயும் அவள் படைச்ச அந்த அனைத்து பிரபஞ்சம் முழுவதும் நிறைஞ்சிருக்கா, அந்த பிரபஞ்சத்துக்கு வெளியிலையும் இருக்கா. இந்த பிரபஞ்சத்தை படைச்சவள் அதை தாண்டியும் இருக்கக்கூடியவளாக தான் இருக்கும். அதனால எங்குமே நிறைந்தவள் அவள். அவளுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு அந்தம்னு சொல்ல முடியும்னு பார்த்தா ஒரு அழகான அர்த்தம் கிடைக்கிறது. வான் அந்தமான வடிவுடைய, அவளுக்கு அந்த அவளுடைய எல்லையை இருக்கு. எதோட ஒப்பிடுறார்? வானத்தோட ஒப்பிடுறார். இப்போ வானத்துக்கு எல்லை எதுன்னு பார்க்கலாம். வானத்துக்கு ஏதாவது எல்லை உண்டா? வானம் வந்து நீங்க வந்து இப்போ புதுசாக எவ்வளவோ ஸ்பேஸ் டெலஸ்கோப் எவ்வளவோ கண்டுபிடிச்ச ரொம்ப பவர்ஃபுல் பண்ணிட்டே இருக்கான். பண்ணிட்டு இருக்கும்போது இன்னும் ட்ரில்லியன்ஸ் கேலக்சிஸ் புதுசாக கண்டுபிடிக்கிற எப்படியே இதோட முடிஞ்சு போச்சு கேலக்சி, இனி கிடையாதுன்னு யாராலும் சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற கண்டுபிடிச்சதெல்லாம் நினச்சி பார்த்தாலே நமக்கு மைண்ட் பாகலிங். எவ்வளோ ட்ரில்லியன்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸில் நம்ம இப்போ கேலக்சிஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு லைட் இயர்ங்கிறது வெளிச்சம். லைட் வந்து ஒரு வருஷத்துல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுமோ அது ஒரு லைட் இயர். இந்த வெளிச்சம் வந்து ஒளி வந்து ஒரு செகண்டுக்கு 1,76,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு இருக்கு? 3600. ஒரு நாளைக்கு எவ்வளவு இருக்கு? 24 இன்ட்டு 365. அதான் ஒரு லைட் இயர். 1,76,000 இன்ட்டு 3600 இன்ட்டு 24 இன்ட்டு 365, அது ஒரு லைட் இயர். அந்த மாதிரி ட்ரில்லியன்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸ் ஸ்பேஸ் இருக்கு. ஓகே, ஆனா அதோட முடியல, இன்னும் பாயிண்டே இருக்கு. விச் மீன்ஸ் இதை வந்து நம்ம எண்களால சொல்ல முடியாது. இதுக்கு ஒரே வார்த்தை இன்ஃபினிட்டி. ஸோ இந்த வான் வந்து இன்ஃபினிட்டியா இருக்கு. ஸோ அதோட தான் இவளை வந்து அந்தம்னா சொல்றாரு. அப்படின்னா இவ்வளவு இன்ஃபினிட்டி, ஆதி அந்தம் இல்லாதவங்க அர்த்தம் தான் வருது. இதுக்கு இன்னொரு அழகான அர்த்தம் என்ன கண்டுபிடிக்கணும்னா, வான் அந்தமான வடிவுடையார். இப்போ நம்ம பஞ்சபூதத்தை எப்படி வரிசைப்படுத்துறோம்? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஸோ கடைசியில சொல்றது ஆகாயம், அதுதான் வான். ஸோ இந்த பஞ்சபூதங்களுக்கு அந்தமா இருக்கிறது எது? வான். ஸோ வான் அந்தமான வடிவுடையாள்னா இந்த வானை அந்தமாக கொண்ட பஞ்சபூத வடிவுடையாள் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். பஞ்சபூத வடிவுடைய, அதாவது
அம்பாள் வந்து இந்த ஜெகத்தை படைக்கும் பொழுது பஞ்சபூத கலவையினால் தான் படைச்சிருக்காங்க. இந்த பிரபஞ்சம் முழுக்க பில்லியன்ஸ் ஆஃப் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ், அதில் இருக்கிற ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் எல்லாமே எதால் ஆக்கப்பட்டதுன்னாக்கா பஞ்சபூதங்கள். நம்ம பூலமும் பஞ்சபூத கலவையினால் தான் ஆக்கப்பட்டிருக்கு, நமக்கு எல்லாம் தெரியும். அதனால வானந்தமான வடிவடியால் பற்றி பார்த்தோம். அது வந்து இன்னொரு அர்த்தம் தான் சொன்னேன். நம்ம வானத்தை கடைசியாக கொண்ட இந்த பஞ்சபூத ஸ்வரூபியாக இருப்பவள் அம்பிகை. அதுதான் பஞ்சபூதேசி அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமம் ஒரு நாமம் சொல்றது. பஞ்சபூதேசி நிறைய லலிதா சகஸ்ரநாம நாமங்களை இதை கொண்டு வர முடியும். அபிராமி என்றதில் வான் அந்தமான வடிவுரையால் மறை நான்கினருக்கும் தான் அந்தமான சரணாரவிந்தம். 4 மறைகள் இருக்கு. இஜசாம அதர்வன் 4 மறைகள். இந்த 4 மறைகளுடைய அதாவது ஏற்கனவே சொன்ன வேத ஜனனி, வேதத்தை உருவாக்கியுள்ள வேதத்தின் உட்பொருள், வேத ஸ்வரூபமானவள். அப்புறம் வேதத்தின் முடிவும் அவளே. வேதத்தின் முடிவு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அதனுடைய வேர், அதாவது ஓம்ங்கிற பிரணவ மந்திரம். அந்த பிரணவ ஸ்வரூபினியா இருக்கிறதுனால மறை நான்கினிற்கும் தான் அந்தமான இந்த ஓங்காரமே அந்தமான அந்த வேதங்களுடைய அந்தமான அந்த ஓங்கார ஸ்வரூபமாக இருப்பது அம்பிகையின் சரண அரவிந்தம். அரவிந்தம்னா தாமரை, தாமரை மலர் கொண்டு அவருடைய திருவடிகளே அந்த மறை நான்கினுக்கும் அந்தமாய் இருப்பது அப்படின்னு சொல்றார். அப்புறம் தவள நிற காணம். காணமல்ல, நீங்க இது பாராயணம் பண்ற கானம் பண்ணல தப்பு. கானம்னா பாட்டு, காணம்னாக்க காடு, காணகம் காடு. தவள நிற காணம் தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியது. முடி கண்ணியில என்ன இருக்கு? சரணாரவிந்தம், அது சேர்க்கணும். இப்போ வந்து தவள நிறம், தவளம்னா தெரியும், முத்துன்னு ஒரு அர்த்தம். முத்துடைய நிறம் என்ன? வெண்மை. தவளத்துக்கு வெண்மைன்னு ஒரு நிறம் ஒரு பொருள் உண்டு. இப்போ இந்த இடத்துல வந்து தவளத்துக்கு வந்து வெண்மைங்கிற அர்த்தம் இருக்கணும். தவள நிற காணம், வெண்மை நிற காடு. நீங்க கேட்கலாம், காடுகள்ல வந்து மரங்கள் நிறைய இருந்து அது வந்து பசுமையா தானே இருக்கும், பசுமையான நிறம் இருக்கு, எப்படி காட்டுக்கு வெள்ளை நிறம் வரும்னு யாராவது சொல்ல முடியுமா? காட்டுக்கு ஏன் வெள்ளை நிறம் சொல்றாருன்னு? ஏன்னா வந்து 2 விதத்துல சொல்லலாம் காட்டுக்கு வெள்ளை நிறம். ஒண்ணு வந்து சிவருமான், ஏன்னா தவள நிறம் காணும் தம் ஆடரங்கம். ஆடரங்கம்னா டான்சிங் ஸ்டேஜ். சிவபெருமானுடைய தாண்டவம் ஆடக்கூடிய ஸ்டேஜ் வந்து தவள நிறம் காணும், வெண்மை நிறமான காடுங்கிறார். என்ன காடுன்னா சுடுகாடு, அதாவது இறந்தவர்களின் உடல்களை எரிக்கும் காடு. இவர் சம்ஹாரமூர்த்தி. ஸோ அவர் வந்து சுடுகாட்டில் தான் அவர் தாண்டவம் ஆடுவார். அவருடைய சம்ஹார கிரியா அங்குதான் நடக்கிறது. அதனால வந்து சுடுகாடுல வந்து நீங்க போனீங்கன்னா சாம்பல், அந்த இந்த காலத்து சுடுகாடுல இப்போ வந்து எல்லாத்தையும் ஒரு கொடுவையில பிடிச்சி கையில கொடுத்துடுறா. அப்பெல்லாம் வந்து ஓப்பனா கிரிமேட் பண்ணுவோம். இப்பவும் நிறைய கிராமங்கள்ல இருக்கு ஓப்பனா கிரிமேட் பண்ணுது. அந்த எரிய பொழுது அந்த இறகெல்லாம் அடுக்கி வச்சு அதில் அடுக்கி எரிய விடுவாங்க. அப்போ அதில் உண்டாகிற சாம்பல் வந்து காத்துனால பல இடத்துல பரவும். ஸோ அந்த சுடுகாடு பூரா பல பிணங்கள் எரிக்கப்படும் பொழுது அதிலேருந்து வந்த சாம்பல் வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும். ஸோ அது வெண்மை நிறமா இருக்கும் அந்த காடு. அதில் இருக்கிற மரங்கள் இருக்கிற இலையெல்லாம் கூட வெள்ளையாக தான் காட்டுது. அதனால தவள நிற காணம், அதில் ஆடக்கூடியவர். இன்னொன்று என்ன, இந்த இவர் சிவபெருமான் வந்து பிரதோஷத்துக்கு போது எங்க ஆடுறார்? கைலாய மலையில ஆடுறார். பிரதோஷத்துக்கு போது சதோஷ சமயத்துல அவர் வந்து கைலாய மலையில தாண்டவம் ஆடுறார். அதனாலதான் அந்த சமயத்துல அவரை நம்ம இங்க பூஜை பண்ணாக்கா அவருக்கு ரொம்ப பிரீத்தியானது. தான் ஆடும் பொழுது தன்னை உபாசிப்பவர்களுக்கு என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர். ஸோ அதனால அந்த கைலாய மலையில் ஆடக்கூடியவர் அது தவள நிற காணும். ஏன்னா அது வந்து அங்க மரங்கள் எதுவும் கிடையாது, அதனால காணகம். ஆனா ஏன் தவள நிறம்னாக்கா அந்த கைலாய மலை வந்து பனி தோர்த்திய மலை. அந்த பனி வந்து வெண்மை நிறம். தவளகிரினே ஒரு இமயமலையில ஒரு மலைக்கு பேர் உண்டு. தவளகிரினா வெள்ளை நிற மலைன்னு அர்த்தம். அது வந்து பிகாஸ் அது ஃபுல்லா ஸ்னோ போர்த்தி இருக்கும். அதனால தவள நிற காணம்ங்கிறது கைலாய மலையில் ஆடக்கூடியவர். தவள நிற காணம் தன் ஆடரங்கா எம்பிரான், எம்பிரானான சிவபெருமான். முடி கண்ணியரே, அவருடைய முடி, அதாவது ஜடாமுடியில் கண்ணினாக்க கொன்றை மலர் மாலை. கண்ணினா ஒரு கண்ணி, ஒரு பூ மாலை, ஒரு கண்ணின்னு கூட நம்ம ஏதாச்சும் ஒரு கண்ணி கட் பண்ணி கொடுக்கும்.
மாலை அந்த கண்ணின்னாக்கா அது ஒரு அந்த மாலையோட பீஸ். அதை வந்து தன்னுடைய இடையில சூடியிருக்கார் கொன்றை மலர். அந்த கொன்றை மலர் அவர் சூடி இருக்கக்கூடிய கொன்றை மலர் எதுனாக்கா தான் அந்தமான சரணார விந்தம், அம்பிகையுடைய சரணார விந்தமே. சரணார விந்தம்க்கு அப்புறம் பாருங்க, தவள நிற காணம் தம் ஆடான்லாம் எம்பிரான், அது வரைக்கும் அவருடைய அட்ஜெக்டிவ் அவருக்கு எம்பிரானோட. அவருடைய முடியில் உள்ள கண்ணி, மலர் கண்ணி வந்து அம்பிகையுடைய சரணார விந்தம் அப்படின்னா அம்பிகையுடைய சரணார விந்தத்தை கொன்றை மலரோட ஒப்பிடுறாங்க. அது இன்னொரு அர்த்தத்துல வந்து ஓம்னு வருத்தம் தரும். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தாரமர கொன்றையும் அந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லும்போது சொல்லியிருக்கேன் கொன்றை மலர் ஓம் முடிவத்தில் உள்ளது. அதனால அம்பிகையுடைய சரணார விந்தம் தாமரை திருவடிகள் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் வடிவமுடைய கொன்றை மலருடன் ஒப்பிடப்படுகிறது. இந்த இடத்துல ரொம்ப அற்புதமா அர்த்தம் புரிஞ்சுக்கலாம். படுத்தப்படும். கண்ணியது உன்புகள் கற்பது உன்னாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன்னிரு பாதாமுயத்தில் விவரிக்கும். கண்ணியது உன்புகள், கண்ணியதுன்னா என் நெஞ்சில் கருதியது, நான் எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருப்பது உன்னுடைய புகழ். இப்போ இதுக்கு வந்து இதில் 4 ஸ்டேஜ் சொல்றார். இது என்னன்னு பார்க்கணும். இப்போ வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு தெய்வத்தை நம்ம இஷ்ட தெய்வமா ஸ்வீகரிக்கிறோம். இப்போ அந்த தெய்வத்து மேல நம்ம பக்தி பண்ணணும். தெய்வத்து மேல பக்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து பக்தி வராது. எப்படி பக்தி வரணும்னா ஸ்டேஜ் 4 ஸ்டேஜா இருக்கணும். முதல்ல வந்து அந்த தெய்வத்தோட புகழ், அந்த தெய்வம் செஞ்ச அற்புத லீலா வினோதங்கள், அப்புறம் அந்த தெய்வத்துக்கு கருணைக்கு சாட்சியா இருக்கக்கூடிய அந்த புராண நிகழ்வுகள், இதெல்லாம் பத்தி நம்ம இன்ஃபர்மேஷன் சேகரிக்கணும். நம்ம வந்து மனசுல எல்லாம் அது போட்டினா எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து இந்த தெய்வத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நாலேஜ் கெயின் பண்ணணும். அது கெயின் பண்ணாக்கா நமக்கு காணாத ஒரு ஆர்வம் வரும். இப்படி ஒரு தெய்வமா, உதாரணமா சொல்லுங்க கிருஷ்ணர். இப்போ கிருஷ்ணருடைய பால லீலைகள், அவர் கோகுலத்தில் பண்ண லீலைகள் சேஷ்டைகள்லாம் பார்த்தா எப்படிப்பட்ட ஒரு நாஸ்திகனுக்கும் மனசுல வந்து ஒரு பக்தி உண்டாகும். ஆஹா, இப்படி ஒரு தெய்வமா, இப்படி ஒரு அற்புத ஒரு குழந்தையா அப்படின்னு சொல்லி அந்த பிரேம, அந்த குழந்தை மேல ஒரு பிரேமம் உண்டாகும். அப்படிப்பட்ட லீலைகள் பண்ணியிருக்கார் கிருஷ்ணாவதாரத்தில். ஸோ அது எப்போ நமக்கு தெரியும்? கிருஷ்ணாவதாரத்தில் பாலகாண்டத்தில் அவர் என்னென்ன பண்ணினார்ன்றதுலாம் நம்ம படித்து அதை புரிஞ்சுக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது மாதிரி ஈடுபாடு உண்டாகும். ஸோ அதனால முதல்ல வந்து ஈடுபாடு வரணும். அதனால தான் கண்ணியது உன் புகழ். நான் மனசுல நினைக்கிறது வந்து முதல்ல உன்னுடைய புகழ், நீ என்னென்ன அற்புதமான காரியங்கள்லாம் பண்ணினேன் அப்படிங்கிற புகழை நான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வரும்? ஒரு ஈடுபாடு வந்தோடனே உன்னை எப்படியாவது நான் வழிபடணும்னு ஒரு ஆர்வம் வரும். ஆர்வம் வந்தோடனே ஒரு குருவிட்டு போய் நான் வந்து உன்னுடைய திருமந்திரங்கள் எது, உன்னை உபாதிக்கக்கூடிய மந்திரங்கள் எது அப்படின்னு நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன். அதுதான் அடுத்தது சொல்றார், கண்ணியது உண்புகள் கற்பது உண்ணாமம். கற்பதுன்னா ஒரு குருவிட்டு போய் உபதேசம் வாங்கிட்டு நான் கற்றுக்கொள்வது உன்னுடைய திருநாமம். முதலில் உன்மேல் ஆர்வம், உன்னுடைய புகழை தெரிஞ்சதுனால உன்மேல் ஆர்வம். அந்த ஆர்வம் தரும் உந்துதலினால் நான் உன்னுடைய திருநாமங்களை கற்றுக்கொள்கிறேன். இந்த இடத்துல வந்து இவர் வந்து ஸ்ரீவித்யா உபாசனைங்கிற இந்த நாமங்களை இவர் கற்றுக்கொள்கிறார். அதுதான் 2வது சொன்னார், கற்பது உன்னாமம். சரி, இந்த நாமங்கள்லாம் கற்றுட்டு விட்டுட்டா பிரயோஜனம் உண்டாகல. அந்த கற்றுக்கொண்ட நாமங்களை திரும்ப 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 மனசுல சொல்லிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன முதல் ஆசையது கூட கேட்காது விசேஷம். அதுக்கு வந்து அதுதான் சொல்றேன், கசிந்து மனம் கசிந்து உள்ளம் உருகி பக்தி பண்ணியது உன் இரு பாதாம்புயத்தில். உன்னுடைய நாமங்களை கற்றுட்டு அந்த நாமங்களையே மனசுக்குள்ள திரும்ப திரும்ப ஜபிச்சு, அப்படி ஜபிக்கும் பொழுது உன்னுடைய திரு உருவத்தை என் கண்முன் கொண்டு வந்தேன், நகக்கண் கொண்டு வந்தேன். அதிலும் முக்கியமான ஒன்று அம்புய பாதங்களை என் மனத்தில் நிறுத்தி மனம் உருகி கசிந்து பக்தி பண்ணினேன் அப்படின்னு அவர் சொல்றார். இது 3வது ஸ்டேஜ். இப்போ இந்த மாதிரி பண்ணியாச்சு. முதல்ல வந்து அவருடைய புகழை தெரிஞ்சுட்டாச்சு, அதெல்லாம் அவர் நாமங்களை கற்றுட்டாச்சு. அந்த நாமங்களை திரும்ப 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 சொல்றாரு. அதுக்கு வந்து சம்ஸ்கிருதத்தில் நிதித்தியாசனம் பண்ணி அதை வந்து மனசில் தக்க வச்சுட்டு அதனால அப்படியே பக்தியில அவர் பழுத்தாயிடுச்சு, பக்தியில பக்குவம் அடைஞ்சாச்சு. அப்படி அடைஞ்ச பக்குவமும் பெறறதுக்கு சான்ஸ் இருக்கு.
எப்போனாக்கா இவர் தீயவர் சகவாசத்தில் போனாக்கா சொல்லுவாள், ஒரு துளி விஷம் வந்து ஒரு குடம் பாலையும் விஷமாகும், ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம் சொல்லணும் பழமொழி. அது மாதிரி தீயவர் சகவாசத்தில் போயிட்டா சொல்லுவாள், என்ன கைத்தெல்லாம் பேஸ்ட் பண்ணிட்டு என்ன உபவாசம் பண்ணுறது, இத்தனை உலகத்தில் எவ்வளோ சந்தோஷமான காரியங்கள் இருக்குவா, அது மாதிரி என்ஜாய் பண்ணலாம் கூப்பிட்டு போயிடும். அதனால அவர் பயந்துக்கிறார், எங்கேயாவது கூடாத நட்பு வந்துருமோன்னு பயந்துட்டு அடுத்தது சொல்றார். 4வது பேர் சொல்றார், கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாம்பயத்தில் பகல் இரவாய் நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து. ராத்திரி பகல நான் வந்து நன்னியதுன்னா விரும்பி சென்றது, நாடி சென்றது. எங்க நாடி சென்றேன்னாக்கா உன்னை நயந்தோர், உன் மீது அன்பு கொண்ட என் போன்ற அடியவர்கள், அந்த அடியவர்களுடைய அவையத்து. நயந்தோர் அவையம்னா அவ சேர்ந்திருக்கக்கூடிய சத்சங்கம், அவையனுக்கு ஒரு சபை, அவ இருக்கக்கூடிய சத்சங்கத்தில் அவ எல்லாம் அம்பாளுடைய புகழ பாடுவா, பேசுவா, உபன்யாசம் பண்ணுவா, எல்லாம் பண்ணுவா. அதோடு சேர்ந்து இருந்தால் என் மனசுல இருக்கிற அந்த பக்தி பக்குவம் என்னைக்குமே கலையாம இருக்கும். அதனால 4 ஸ்டேஜில் சொல்றாரு பக்தி பக்குவம் அடையணும். 4 ஸ்டேஜ் அதை வந்து சஸ்டெயின் பண்ணணும். 3வது ஸ்டேஜில் பக்குவம் அடைஞ்சிடுது. பக்குவமான அந்த பக்தியை நிரந்தரமா தங்க வைக்கணும், சஸ்டெயின் பண்ணணும்னா சத்சங்கம் அவசியம் அப்படின்னு இந்த 4வது சொல்றாரு. பகல் இரவாய் நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து அப்படிங்கிறோம். அதுதான் சத்சங்கம். தான் சொல்றாரு ஆதிசங்கர் தெரியும். சத்சங்கத்தே நிசங்கத்துவம், நிசங்கத்தே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிச்சலத்துவம், நிச்சலத்துவே ஜீவன் முக்தின்னு. அதனால சத்சங்கம் தான் ஆரம்பம். அதுலேருந்து எல்லாம் மனசை ஒருமைப்படுறது, அப்புறம் வந்து கடைசியில் நமக்கு முக்தி கிடைக்கிறது, ஜீவன் முக்தி. உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது கேட்கிறது. எதுக்காக சொல்றாருன்னா, என்னுடைய மனது வந்து எங்கெல்லாமோ போயிருக்கலாம், எவ்வளோ பேருடைய மனசு எங்கெல்லாமோ போகுது. ஆனால் எனக்கு வந்து உண்மையில் முதல்ல உன்னுடைய புகழெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஈடுபாடு வந்தது. வந்ததுக்கப்புறம் உன்னுடைய மந்திரங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அப்புறம் அதை திரும்ப திரும்ப சொல்லி உண்மையில் பக்தி பக்குவத்தை அடையணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அதுக்கப்புறம் இந்த எண்ணத்தை நிரந்தரமாக தங்க வைக்கணுங்கிறதுனால சத்சங்கத்தை நாடணுங்கிற எண்ணம் வந்தது. இவ்வளவு எண்ணங்களும் வந்ததுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக நான் பிறவியில செஞ்ச புண்ணியம் தான். நான் புண்ணியம் இல்லைன்னாக்கா எனக்கு தனியாக அமைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுதான் சௌந்தரிய லகரியில சொல்றார். பிரணந்தும் தோதும் வா கதமக்ரத புண்ணியம் பிரபவதி. என்ன அர்த்தம்னாக்கா, பிரணந்தும் ஸ்தோதும் வா, உன்னை நான் வணங்குவதற்கும் ஸ்தோத்திரம் செய்வதற்கும் கதம் எவ்விதம் எவ்விதம் எனக்கு மனது வந்தது ஆதிசங்கரே சொல்றார். உன்னை வந்து வணங்குவதற்கும் ஸ்தோத்திரம் செய்வதற்கு எனக்கு எப்படி மனம் வந்தது? காரணம் வந்து புண்ணியம் பிரபவதி, நான் செஞ்ச புண்ணியங்கள்னால தான் எனக்கு வந்து அவரே சொல்லும்போது நம்ம என்ன சொல்லணும், நமக்கு ஈடுபாடு தான் ரொம்ப பெரிய காரியம். புண்ணியம் ஏது என் அம்மே. என் அம்மைங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். வந்து மாதா, ஸ்ரீ மாதான்னு சொன்ன மாதிரி அம்மே அப்படிங்கிறாங்க. புவியேழையும் பூத்தவளே அப்படின்னா, இந்த 7 உலகங்களை தான் அவர் படைச்சவங்க இல்லை, அகில சராசரங்களே அவர் படைச்சிருக்கா. அதில் வந்து நம்ம சொல்கிற மேல் உலகங்கள், அதாவது இதில் வந்து ஒரு சயின்ஸ் இருக்குது. நம்ம அந்த காலத்துக்கு அந்த ரிஷிகளுக்கு வந்து சயின்ஸ் இருக்குது. ஆனால் இந்த இப்போ இருக்கிற சயின்ஸு இது தெரியாது. ஏன்னா இப்போதைக்கு நம்ம இருக்கிற லேட்டஸ்ட் சயின்ஸில் வந்து பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் இருக்குது, வேற எங்கேயும் இல்லைன்னு கண்டுபிடிக்கல. ஆனால் அவளுக்கு இது எப்படி இவ்வளோ அண்ட தரத்தில் இதுக்கு மாத்திரம் எப்படி யூனிக்காக அந்த மாதிரி இது சான்ஸ் வரும், எத்தனையோ இதில் இருக்குங்கிறான் அவருக்கு கேட்குறேன். ஆனால் நம்ம ரிஷிகளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு 14 உலகங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் மேல் உலகங்கள் 7, கீழ் உலகங்கள் 7ன்னு அவ அன்னைக்கே வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. பூ, புவா, சுவா, மகா, ஜனா, தபா, சத்தியம், இப்படி 7 உலகங்கள் தான் மேல் உலகங்கள். பூங்கிறது பூமி, நம்ம இருக்கிற மனிதர்கள், தேவர்கள், விலங்குகள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் எல்லாம் இருக்கிறது பூலோகம். புவலோகம்ங்கிறது கந்தர்வர்கள் இருக்கிறது. சுவலோகங்கிறது சொர்க்கம் தான் சுவலோகம், அது தேவர்கள் இருக்கிறது. அப்புறம் மகா தபா, ஜனா எல்லாம் தபாஸ்திரிகள் இருக்கலாம், தபயோகம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் பித்திருக்கள் இருக்கிறதுக்கு ஒரு லோகம். கடைசியில் சத்தியலோகம்னு வந்து சத்தியலோகத்தின்னா சரஸ்வதி தேவியும் பிரம்மாவும் இருக்காங்க சத்தியலோகத்தில். ஸோ இந்த மாதிரி 7 லோகம். அப்புறம் கீழ் லோகம் 7ன்றது அத்தலை, வித்தலை, சுத்தலை, பாதாள, தலாத்தல, ரசாத்தலை, அப்புறம் வந்து மகாதலன்னு 7. இது வந்து கீழ் லோகம் சொல்லுவேன்னா அங்கே இருக்கிறவெல்லாம் வந்து அசுரத்தன்மை கொண்டவன். இங்கே மேல் லோகத்தில் இருக்கிறவா
உயர்ந்த தன்மைகளை கொண்டவர். ஆனால் இப்போ நம்ம பூலோகம் எப்படி இல்லாமல் ஆயிட்டு இருக்கு. அதனால இது வந்து ஒரு சிம்பாலிக் புவி ஏழையை பொறுத்தவரை இந்த பெரிய பிரபஞ்சத்தை படுத்தினி இதுல இருக்கிற மேல் லோகமான 7 லோகங்களே படைத்தவளே. அடுத்த பாட்டிலேயே சொல்றார் பூத்தவளே புவனம் 14 சொல்றார் அடுத்த பாட்டு. அதனால 14 லோகத்தையும் நீ தான் படைச்சிருக்கிறார். இது முன்னுக்கு மேல் முரண் கிடையாது. இதுல சொல்லும் போது இந்த 7 மேல் லோகம் சொல்றார், அடுத்த சொல்லும்போது மேல் லோகம் கீழ் லோகம் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றார். பொருளுமா இதோட தெரியுமா 11 பத்தி அடுத்தது பார்த்துக்கலாம். பூத்தவளே புவனம் 14 லோகங்கள் என்னன்னு அனைத்தையும் படைத்தவள் பூத்த வண்ணம் காத்தவளே. எவ்வாறு நீ அனைத்து உலகத்தையும் படைத்தாயோ அவ்வாறே காக்கிட்டாய். எனவே பஞ்சகிருத்திய பராயணான்னு அம்பாளுக்கு பேர் உண்டு லலிதா சாஸ்திரம்ல. அதனால வந்து ஏற்கனவே வந்து நமக்கு தெரியும் படைத்தல் காத்தல் அழித்தலுக்கு 3 பேர் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கா, பிரம்மா விஷ்ணு சிவன். ஆனால் அத்தனை பேருக்கும் அதிபதியா இருக்கிறது ஆதிபராசக்தி. இவாளை படைச்சி இவாளுக்கு இந்த கிருத்தியங்களை கொடுத்ததே ஆதிபராசக்தி. அவள் இது தவிர 4வது 5வது தொழிலை பண்றா. திரோதானம் அனுகிரகம் அந்த மறைத்தல் அருள்ங்கிற 4வது 5வது தொழிலை பண்றா. அதனால வந்து பூத்தவனம் காத்தவனம் அவள் தான். பின் கறந்தவளே, கறந்தவளம் மறைத்தாள், ஆனால் அழிக்கிறது, அழிச்சாக்கா மறைஞ்சு போயிடும். பின் கறந்தவளே சம்ஹாரத்தால் மறைத்தவள், சம்ஹாரம் பண்ணி மறைக்கிறவள். அதனால 3 தொழிலையும் இங்க சொல்றான், படைத்தல் காத்தல் அழித்தல் சொல்லிட்டு. இன்னொரு மறைத்தவள்னா திரோதானம் சொல்லலாம், 4வது தேர்வு சொல்லலாம். கரை கண்டனுக்கு மூத்தவளேங்க இந்த இடத்துல கொஞ்சம் பண்ற விஷயம். கரை கண்டனாக்கா சிவபெருமான். சிவபெருமானுக்கு வந்து அந்த ஆழகால விஷயத்தை விட்டதுனால அம்பாளை நிறுத்தினதுனால இது வந்து நீல நிறமா எடுத்து. அதனால கரை கண்டன், கண்டன்னாக்கா த்ரோட்டு. இப்போ கரை கண்டனுக்கு மூத்தவளேங்கிறான். எப்படின்னாக்கா பார்வதி வந்து கரை கண்டனுக்கு மூத்தவள் இல்லை. இந்த இடத்துல ஆதி பராசக்திங்கிறாங்க. பார்வதி தான் ஆதி பராசக்தி. ஆதி பராசக்தி தான் இந்த கோணங்கள் அனைத்தையும் தோற்றுவித்தவள். அவளிலிருந்து தோன்றிய அம்சங்கள் தான் பிரம்மா விஷ்ணு சிவன், அப்புறம் வந்து பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி எல்லாருமே ஆதிபராசக்தியிலிருந்து தோன்றியவர்கள். இங்க வந்து அபிராமியை வந்து ஆதிபராசக்தியாக நினைத்து கரை கட்டவளுக்கு மூத்தவளேங்கிறார். என்றும் மூவா முகுந்தருக்கு இளையவளே. என்றும் மூப்பே அடையாத மகாவிஷ்ணு. இப்போ வந்து பிரம்மா வந்து வெள்ளத்தாடியவர்கள்லாம் வச்சு பார்க்கணும், அவர் வந்து மூப்பு அடையக்கூடியவர். ஏன்னா பிரம்மாவுக்கு வந்து ஆக்சுவலாக மகாவிஷ்ணு சிவனும் தான் நிரந்தரமாக இருக்கிறார். பிரம்மா நிரந்தரமாக இருக்கிறது இல்லை, அவருக்கு 100 வருஷம் தான் ஆயிடுச்சு. ஆனால் அவருக்கு 100 வருஷங்கிறது நம்மளுடைய பல கோடி வருஷங்கள், அதை பற்றி தனியாக அவர்களுக்கு அந்த 100 வருஷம் தான் அவருக்கு ஆயிடுச்சு. அவர் இந்த 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பிரம்மா போய் அடுத்த பிரம்மா, அதனால பிரம்மாங்கிறது ஒரு ஆள் இல்லை, அது வந்து ஒரு பதவி. பிரம்மாங்கிறது இந்திரன்கிறது ஒரு பதவி. இந்திரன் வந்து ஒரே ஆள் கிடையாது, எத்தனையோ பேர் இந்திரனா வந்துட்டு போயிருக்கா. நபிஷன் ஒருத்தர் வந்து இந்திரனா வந்தார், ரொம்ப புண்ணியம் பண்ணிய ராஜா. அவர் வந்து அந்த புண்ணிய பண்ணா இந்திரனா வந்தார். அப்புறம் அவர் வந்து இந்திரனா வந்தோன்னா கர்வம் ஆயிட்டு அவருக்கு வந்தோன்னா. அப்போ அவருடைய ரிஷிகள்லாம் அவர் பள்ளத்தில் தூக்கிட்டு போறார். போனோடனே அந்த அகஸ்தியர் தான் முன்னாடி போயிட்டு இருக்கார். இவருக்கு வந்து வேகமா அந்த பள்ளத்தை சொல்லிட்டு காலால அகஸ்தியரை உதைக்கிறார். சர்ப்பனாக்கா வேகம் வேகம்னு சர்ப்பன்னு சொல்லிட்டு உடனே அவர் அகஸ்தியை தீர்ப்பு பார்த்து நீ சர்ப்பமா பிறப்பாங்கிறார். உடனே அவருடைய இந்திரத்தை போயிட்டு அவர் சர்ப்பமா கூட வந்து பிறக்கிறார். அது எதுக்காக சொல்றதுன்னா இந்திரன்கிறது ஒரு பதவி தான், நிலையான ஒருத்தர் இருக்கிறது இல்லை அந்த இந்திரன். அதே மாதிரி பிரம்மாவும் பதவி, ஆனால் அதுக்கு ஒரு ஆயுள் காலம் 100 வருஷம். பிரம்மாவோட வருஷம் 100 வருஷம். அதுக்கப்புறம் ஆனால் மகாவிஷ்ணுவும் சிவனும் அப்படி இல்லை, நிரந்தரமா இருக்கக்கூடியவர்கள். இது சொன்னேன்னொன்னே என்றும் மூவா முகத்திற்கு. ஆனால் வந்து பிரம்மாவுக்கு வந்து மூப்பு உண்டு, ஏன்னா அவருக்கு வந்து ஆயுசு இருக்கிறதுனால அவருக்கு வயசு போக நம்மள மாதிரி வயசு வேற மூப்பு வருதுனால அவருக்கும் மூப்பு வருது. ஆனால் மகாவிஷ்ணு என்றைக்குமே சாஸ்வதமாக இருக்கிறதுனால அவருக்கு மூப்பு கிடையாது. எப்பவுமே வந்து மகாவிஷ்ணு வந்து இங்கே நம்ம இளமையாக தான் அவர் எந்த பிக்சராகட்டும் இதாக மூர்த்தியாகட்டும் கோவிலில் பார்க்குறது அழகான மூர்த்தியை தான் நம்ம பார்க்கணும்.
என்றும் மூவாம் முகத்திற்கு இளையவளை. இளையவள்னா பார்வதியை என்று சொல்றாங்க. பார்வதி வந்து விஷ்ணுவோட தங்கைன்னு சொல்றாங்க. அவர் தங்கையா ஸ்வீகரிக்கிறார். யோனி மூலமான தங்கை இல்லை, பார்வதராஜனோட குமாரன் இல்லை மகாவிஷ்ணு. இந்த பார்வதி வந்து சிவனை நோக்கி தவம் பண்ண பொழுது இந்திரன் அவருக்கு பல இன்னல்களை கொடுக்குறார். இந்த அக்னி போய் அந்த இதில் அந்த தவம் பண்ணுற புகையே எரிக்கிறது. அதனால இந்திரன் ரொம்ப ரொம்ப கெட்ட காரியங்கள்லாம் பண்ணியிருக்காரு. முருகப்பெருமான் வந்து சூர சம்ஹாரம் பண்ணி இந்திரனை திரும்ப அமராவதியில் குடி வைக்கிறார். ஆனால் இந்திரனுக்கு ஒரு பயம் இருக்குது. இவ்வளவு அற்புதமான சக்தி வாய்ந்த முருகப்பெருமான் நம்ம இந்திரன் பதவிக்கு வந்துடுவார போட்டியாக வந்துடுறோன்னு வைத்தது முருகனை கொள்றதுக்கு சரி பண்ணுறாரு. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பாரு, எனக்கு அதை கேள்விப்பட்டிருக்கிறது. அப்படி பண்ணுற அந்த மாதிரி ஆள் இருக்கிறார். அப்புறம் இந்திரனுக்கு பாடம் கற்பிக்கிறார். அதனால என்றும் மூவாம் முகத்திற்கு இளையவளை. இந்த பார்வதி தேவிக்கு எதுக்காக சொல்லுங்க, இந்த பார்வதிக்கு வந்து இடையூறு பண்றார் இந்திரன். அப்ப அந்த இடையூறுலாம் மகாவிஷ்ணு காப்பாற்றணும் அவங்கள. அவருடைய தவம் வந்து கலையாமல் இருக்கணும். அதுமாதிரி அவர் வந்து லிங்கம் மண்ணில் லிங்கம் பிடிச்சி சிவனுக்கு அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து வாயுவை அனுப்பிச்சு லிங்கத்தை ஃபுல்லாக கரைக்க வைக்கிறான். அது மாதிரி வருணன் அனுப்பிச்சு மழை புதுசாக பெஞ்சு லிங்கத்தை இந்த மாதிரிலாம் வந்து இந்திரன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ மகாவிஷ்ணு வந்து எதுலேயுமே கரையாத அற்புதமான ஒரு லிங்கம் பண்ணி அம்பாளுக்கு கொண்டு கொடுக்குறாரு. அப்போ இவன் அண்ணாங்கிறான், அண்ணா இருக்கான். அப்போ தான் வந்து பார்வதி வந்து தங்கையாகிறான். அதனால தான் வந்து மற்றபடிக்கு பார்வதிக்கும் மகாவிஷ்ணுக்கும் வேற ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஸோ என்றும் மூவாம் முகத்திற்கு இளையவளை, தங்கையானவளே. தவளை தவம்னாக்கா தவம் செய்வது, பெரிய மிகுந்த பெரிய தவம் செய்தவளை. தான் பார்த்தோம்னா சிவபெருமான அடையறதுக்காக பெரிய தவம் பண்றான். அந்த தவத்தை வச்சு தான் சிவபெருமானவளை ஏற்றுக்கிறான். அதாவது முதல்ல வந்து தாக்ஷாயினியை வந்து சத்தியா வந்து சிவகனை அடையறதுக்காக தவம் பண்றான். தவம் பண்ணி சிவனை அடையிறான். அப்புறம் ரெண்டாவது வந்து சத்தியவத்தோட உடலை தியாகம் பண்ணதுக்கப்புறம் பார்வதியாக வந்து திரும்பவும் சிவனை அடையிறதுக்கு பெரிய தவம் பண்றான். அதுக்கப்புறம் வந்து எல்லாவது சிவபெருமானை வந்து பிரிஞ்சு விடுறாங்க. பிரிஞ்சதுக்கப்புறம் திரும்ப சிவபெருமானை அடையிறதுக்காக இந்த நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் கிட்ட சதுரகிரின்னு ஒரு இடம் இருக்கு. அங்கே போயிட்டு அங்கே வந்து ஆகாய கங்கைன்னு ஒரு கங்கை ஒரு அருவி வரும். அந்த அருவி பக்கத்தில் உட்காந்து ஒரு தவம் பண்ணுறான். அந்த ஆகாய கங்கையிலேருந்து தினம் தண்ணி எடுத்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம். அது மாதிரி திரும்ப திரும்ப தவம் பண்ணுறாங்க. அதனால வந்து மாத்தவளே இருக்குது. மாத்தவளே உன்னையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த உன்னை விட்டுட்டு வேற தெய்வத்தை நான் எதுக்காக நாட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சக்தி